ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான அதே சமயம் ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீனுடைய ஹோம்மேட் செர்லாக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப அதிகமான விலை கொடுத்து கடையில் வாங்குகிறோம். ஸோ நம்ம இதை வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே இதை பாலில் கலந்து பெரியவங்க குடிச்சிக்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு அடிகனமான இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இதில் நான் இந்த டம்ளரால் தான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன். அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சாப்பாடு அரிசி எடுத்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே ஒரு டம்ளரில் ராகி எடுத்துக்கலாம். ராகியும் நல்லா பொரிஞ்சோன்னே எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அதோட வாசம், ஒவ்வொரு பருப்போட வாசமுமே பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன். உங்களுக்கு என்னெல்லாம் சேர்க்கணுமோ உங்களுக்கு பிடிச்சமான பருப்புகள்லாம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். நம்ம பொட்டுக்கல்ல பார்த்திங்கன்னா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கம்பும் நல்லா அதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஓட்ஸையுமே பார்த்திங்கன்னா நல்லா சிம் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா சிம் பண்ணி பொரித்து எடுக்கும்போது அதனோட ஒவ்வொரு இதோட வாசம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பிறகு அந்த சத்து மாவு ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ கொள்ளு அதே டம்ளர்லேயே எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பச்சை பயிறு உடச்ச பச்சை பயிறு எடுத்துருக்கேன். நீங்கள் முழுசாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டோம். அடுத்து நட்ஸு பார்த்திங்கன்னா வால்நட் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பொரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நல்லா வறுத்துட்டு இருக்கும்போதே ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா உடைக்க வரும். நார்மலாக நம்ம இந்த மாதிரி வால்நட் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா நம்ம வறுத்த பிறகு பார்த்திங்கன்னா அது பொரிஞ்ச பிறகு நல்லா ஈஸியாக நமக்கு உடைக்கிறதுக்கு வரும். பாதாமும் அதே தான் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு எடுத்து உடச்சி பார்த்தோன்னா ஈஸியாக உடையணும். அப்போ அது நல்லா வறுத்துட்டோன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது என்னென்னா முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் அதிகமாக பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை குறைவாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சுண்டல் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வெள்ளை சுண்டல் சேர்க்கல, கருப்பு சுண்டல் மட்டும் எடுத்திருக்கேன். பிஸ்தா பார்த்திங்கன்னா இதில் 1/2 டம்ளர் சேர்க்குறேன். நான் அன்சால்டட் பிஸ்தா தான் எடுத்திருக்கேன். சால்டட் சேர்த்த வேண்டாம், நமக்கு ஒரு மாதிரி உப்பு கச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சால்டட் இல்லாமல் அன்சால்டட் பிஸ்தா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுலேயே 5 ஏலக்காய் சேர்த்து அதையும் ஒரு டைம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அதை தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம அரைக்கிறதுக்கு எடுப்போம். ஸோ அதனால் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அவல் எடுத்துருக்கேன். அவளையுமே நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் மட்டை அவல் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க, அதுவுமே இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம தோல் நீக்கியாச்சு வேர்க்கடலையை. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வறுத்து வச்சது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வறுக்கிறது தான் இதில் ரொம்பவே முக்கியமானதுங்க. ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா நம்மளோட சத்து மாவு, அதாவது ஹோம்மேட் செர்லாக் எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட் இருக்காது. அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ஸோ வறுக்கும்போது ரொம்பவே பொறுமையாக சிம் பண்ணியே தான் இருக்கணுங்க. அடுப்பு சிம்மில் தான் எல்லா பொருளுமே நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நல்ல ஒவ்வொரு பொருளோட வாசமும் சூப்பராக இருக்கும். இப்போ நட்ஸை மட்டும் நம்ம தனியாக வச்சிடலாம். ஏன்னா நட்ஸை அதோடு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இந்த பருப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நல்ல நைஸாக வரும். இப்போ நட்ஸையும் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் அரைச்சோம் அப்படின்னா அது எண்ணெய் விட்டு வந்துடும். ஸோ பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை சுற்றிட்டு எடுத்துடலாம். நட்ஸு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம், அதுலேருந்து எண்ணெய் விட்டு வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு, நீங்கள் எல்லாமே அதிகமான குவான்டிட்டியில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே கொடுத்து கூட அரைச்சி வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்துருக்கனால இதுவே பார்த்திங்கன்னா நிறையா வந்துடும். ஸோ நம்ம தீர அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறது தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி கீழே நல்லா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு
நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னுமுமே நமக்கு அந்த கொரகொரப்பு இருக்குது. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். நம்ம ஜலிச்சது பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு. இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பாலில் கலந்து கொடுக்கும்போது அது வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சலிச்சதில் கொரகொரப்பாக இருக்குது. இதே மாதிரி 2 பேட்சாக நான் போட்டு சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். நம்ம இன்னொரு தடவை மிக்ஸி ஜாரில் அதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், நம்ம சூப்பராக சலிச்சு எடுத்துட்டோம். பார்க்கவே அவ்வளோ ஒரு கலர் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வாசம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அந்த ஏலக்காவோட வாசம், பருப்பு நட்ஸ் எல்லாரோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதையுமே பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன ஜாரில் போட்டு அதையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இதையுமே இன்னொரு டைம் சலிச்சு எடுத்துக்கலாம். இதுலேயுமே அந்த கொரகொரப்பாக வர்றது இருக்கும். அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். நம்ம அதை வச்சு வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். ஸோ அது இருக்கட்டும். இப்போ நமக்கு சூப்பரான ஹோம்மேட் செர்லாக் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒன் டைம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம டெய்லி குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக பாலில் போட்டு கலந்து குடிக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஹோம்மேட் செர்லாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்களும் போட்டு வச்சுட்டா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெளியவே வச்சுருந்தாலும் நம்ம கைப்படாமல் ஈரம் படாமல் ஸ்பூன் போட்டு எடுங்க. நம்ம வெளியே வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 இயர் பேபிக்கு நான் செர்லாக் செய்ய போகிறேன். இதிலேருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பெரியவங்க குடிக்கிறோம் அப்படின்னா இன்னுமே பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு சேர்க்குறனால சேர்த்துக்கலாம். நம்ம பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா தண்ணியாக வச்சுட்டு குடிச்சிக்கலாம். இப்போ நான் குழந்தைக்கு செய்கிறதுனால நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு கெட்டியாக வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு. இது மோஸ்ட்லி மார்னிங் டைம் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. ஈவினிங் டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் கொடுத்துட்டோன்னா அவங்க விளையாடுறப்ப செய்கிறப்ப அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.